ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's soul name today. 2026 ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 28th the month of June the year 2026. Today is a good Sunday morning. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் உயிரோடு இருப்பதும் ஆண்டவருடைய கிருபையே. It is due to God's grace we are not been destroyed and we are alive today. ஆண்டவருடைய கிருபை நம்மை மூடி இருக்கிறது. God's grace has covered us. இயேசுவின் நாமத்தினால் In the name of our Lord Jesus Christ. இந்த வார்த்தைகளை தியானித்து let us meditate this word. இந்த வார்த்தைகளின் ஆழங்களை புரிந்து by understanding God's word. நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. Let us recognize you are the God alone. ஆமென் ஆமென் ஆமென். Amen amen amen. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praise be to God's soul name என்னுடைய today. பிரசங்க தலைப்பானது The topic of my message today is அவரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். let us know that he is God alone. சங்கீதம் 46:10. The book of Psalms 46 verse 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Be still and know that I am God. I'll be exalted among the nations. I'll be exalted in the earth. சபையே தேவ பிள்ளைகளே, listen church, my dear children of God. கர்த்தரின் செயலிற்காக அமைதலாயிருப்போம். Let us wait quietly for God's work. எபிரேய மொழியிலே if we say in Hebrew language, போராடுவதை நிறுத்துங்கள். stop struggling with the world. சொந்த பலத்தால் தீர்க்க முடியாது. You cannot solve problems with your own strength. உன்னுடைய பிடியை விட்டுவிடு. Let go of your hold on your life. முதலாவது குறிப்பு. As my first point, அறிவுபூர்வமாக அறிவது மட்டுமல்ல, நெருக்கமாக அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வோம். it is not to know God only intellectually but also through our experience. இது கணவன் மனைவியுடன் உள்ள நெருக்கமான உறவை காண்பிக்கிறது. The close relationship between a husband and wife. கவனிங்கள், வேடிக்கை பார்ப்பதல்ல, நெருக்கமாய் உணர்வதாக. Listen, this is not about taking note of what is happening between them but to perceive closely. இரண்டாவது குறிப்பு. As my second point, நான் என்பது the person I, இப்பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய தேவன். the Lord and the ruler of the cosmos is God. நம்முடைய கட்டுப்பாட்டில் அல்ல, கடவுளின் இடத்தில் கடவுளின் கட்டுப்பாட்டில் அவரை அறிவோம். It is in the control of God. Let us realize that this cosmos is not in our control. மூன்றாவது குறிப்பு. As my third point, சுய முயற்சியை நிறுத்துவோம். let us stop our self efforts. கடவுளின் செயலுக்காக காத்திருப்போம். Let us wait for God's work patiently. நாலாவது குறிப்பு. As my fourth point, பதற்றத்தை விட்டுவிடு. let go of anxiety. எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. And this is seen in everyone's life. பதற்றத்தோடு கடவுளுடைய வல்லமையை காண முடியாது. And we cannot see God's power when anxious about life. சுய முயற்சியை விட்டுவிடு. And let go of our self efforts. அமைதியாயிரு. And let us be patient. ஒன்று வல்லமை, One power, 2 ஞானம், 2 wisdom, 3 மகிமை, 3 glory, 4 எதிர்பார்ப்பு, and hope. வெளிப்பட. And it will be shown in our அவர் life. ஒருவராலே என்று அறிந்து கொள்வோம். And let us know that He alone can bring these. அமைதியாயிரு. And let us be silent. அமைதியாயிருப்போம். And let us be silent. அவருடைய ஞானம், வல்லமை, மகிமையை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். And we'll get to know His power, wisdom, and glory. விட்டுவிட வேண்டியதை விட்டு விடுவோம். And we'll let everything go, whatever we have to leave. இயேசுவின் In the நாமத்தினால். name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.